அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, இது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியாக தான் வந்து இந்த ஆட்சி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இந்த ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சி மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இது அம்மா ஆட்சி இல்லை, ஐயாவுடைய ஆட்சி இல்லை. இவங்க தனிப்பட்ட ஒரு லைன் எடுத்து இது பண்ணுறாங்க. அம்மா ஆட்சியிலலாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இது இது பண்ணதில்லை. அவங்க சொந்தமாக முடிவெடுப்பாங்க, செயல்படுத்துவாங்க. தமிழ்நாட்டு நலனில் திமுக கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. அதை வச்சு தமிழ்நாட்டோட மக்கள் பயன்பெறுவாங்க, தமிழ்நாடு வளரும். இது அந்த மாதிரி அறிகுறி எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் திமுக எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி, ஏடிஎம்கே இது பண்ணி 2 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டு நல்ல ஒரு வளர்ச்சியில் ஒரு அக்கறை கொண்டாங்க. இது அப்படி எதுவுமே தெரியல. இது ஒட்டுமொத்தமாக அதிமுக காலி பண்ணி எல்லோரும் இங்கே வந்துடுங்க அப்படின்னு கூப்பிடுறது, அது மறைமுக ஒரு மெசேஜ் இருக்குது. அதிமுக காலி பண்ணிவிட்டு தாவேக்காக்கு வாங்க, அது அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொருவராக இழுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தப்போ அவங்க நிறைய என்ன சொல்கிறதுனா ஏழை ஜனங்களும் கூட யூஸ் ஆகுற அளவுக்கு தான் திட்டங்கள் எல்லாம் அவங்க போட்டாங்க. இப்போ இவங்க கொண்டு வந்த திட்டங்கள் வந்து இன்னும் ஒன்றுமே செய்யவே இல்லை. ஏற்கனவே இருந்த திட்டங்களை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதில் ஒன்றுமே நிறைவேற்றலை. ஒன்றுமே நிறைவேற்றலை. அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. முழுமையாக எதுவுமே நிறைவேற்றலை. இன்னும் போகும் போல இருக்குது. சொன்ன ஒரு வாக்குறுதிக்கே வந்து 1 வருஷம்லாம் டைம் கேட்குறாங்க. அப்புறம் மீதி இருக்கிற வாக்குறுதிலாம் எத்தனை வருஷம், 5 வருஷம் டைம் ஓடிடும் போல இருக்குது வாக்குறுதிலாம் நிறைவேற்றுறதுக்குள்ளே. அதுக்கிட்ட சொல்லிகிட்டே வந்திருக்கலாமோ ஒரு வேளை, இல்லைங்களா? இதெல்லாம் நிறைவேற்றத்துக்கு ஒரு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாமோ. எல்லாம் நிறைவேற்றுற எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்படி இருக்கும்? ஓட்டு போடுறவங்கள மக்களுடைய எதிர்பார்ப்பு. அம்மா வந்த உடனே ஒரு 2500 வரும், 6 சிலிண்டர் வருது, நாங்களே எல்லாம் என்ன யோசிச்சுருப்பாங்க? அவங்களுக்கு போட்டால் நம்மளுக்கு 2500 வந்துடும், சிலிண்டர் வந்துடும், யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் 4000 வந்துடும். ஸோ ஒட்டுமொத்த வாக்குறுதியை வாங்கி குவிக்கணுன்றதுக்காக வாக்குறுதி கொடுத்த மாதிரியும் இருக்குது. இது அப்படி கொடுத்ததா கூட இருக்கலாம், ஓகேவா? ஆனால் செஞ்சுருக்கணும்ல, அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். செஞ்சுருந்தா எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நான் கூட வரவேற்றிருப்பேன் கண்டிப்பாக. அது இல்லாதனால ஒரு ஏமாற்றமாக இருக்குது. இன்னும் எப்போ செய்வாங்கன்ற ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது கண்டிப்பாக. ஆதவ அர்ஜுனா சொல்கிறார் அம்மாவோட ஆட்சி தான் நடக்குதுன்றாரு. அவர் சொன்ன மாதிரி அம்மாவோட ஆட்சி தான். ஏன்னு எப்படி பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்க முக்கால்வாசி நிர்வாகிகளை வந்து தாவேகா வந்து வாங்கிருச்சு. இது அம்மாவுடைய ஆட்சி தான், அம்மாவுடைய வழக்கப்பட்டவர்கள் தான் எல்லாம். அது போக இல்லாமல் அம்மாவோட கொண்டு வரப்பட்ட ஒரு சில திட்டங்களை தான் அவங்களும் இன்னும் செயல்படுத்துவாங்க. இந்த தாலிக்கு இந்த திட்டம் இதெல்லாம் வந்து பேர் மாற்றி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர புதுமையாக அதுவும் பண்ணலை, என்னுடைய கருத்து. அது எப்படி அம்மா ஆட்சி நடக்கும்? அம்மா வழி வருமா? அம்மா வழி வருமா சொல்லுங்கம்மா. எம்ஜிஆர் இருந்தார், அவர் ஆண்டார். அந்த அம்மா இருந்தாங்க, நல்லா தான் இருந்தது ஆட்சி. ஸ்டாலின் ஐயா இருந்தார், அப்போவும் நல்லா தான் இருந்தது ஆட்சி. ஏங்க மழை பெஞ்சா இந்த இடத்துல காவா தண்ணிங்க, இந்த இடத்துல காவா தண்ணி, பொதுமக்கள் நடக்கிற இடத்துல காவா தண்ணி. அதெல்லாம் சரி பண்ணோம். அதெல்லாம் சரி பண்ணாத வந்து நீ திமுகவே குற்றம் சொல்லி தான் அது என்ன தான் அர்த்தம்னு எங்களுக்கே புரியல. ஏதா எங்களுக்கே வந்து நீ சொல்கிறது புரியல. எங்களுக்கு சொல்கிறது புரியுங்களா? ரோடு சரியில்லை, எங்கே பார்த்தாலும் ரோடு சரியில்லை. காவா தண்ணி எங்கே பார்த்தாலும் காவா தண்ணி. இந்த சந்தில் போங்க, மசூதிக்குது, ஊர் போட்ட காவா தண்ணிக்குது. அந்த மசூதிக்கு போகிறவங்க எப்படி போவாங்க? ஒரு கோயிலுக்கு போகிறவங்க காலை கையில் சுத்தமாக போகிறவங்க, ஒரு மசூதிக்குதுன்னா அந்த மசூதியான ஃபுல்லாக காவாகுது, தாக்கர் சீட்டில் காவா தண்ணி நிற்குது. அதெல்லாம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ அதை விட்டுட்டு தேவையில்ல திமுக மேலேயே போய் சொல்லியிருந்தா நாங்கள் என்ன தான் பேசுறது ஒன்றும் புரியல எங்களுக்கு. சொல்ல புரியுதுங்களா? அம்மாவுடைய ஆட்சி அது அவங்க அப்படி சொன்னாரான்றது நான் அதுக்கு பார்க்கல. பட் ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அம்மா வந்து ஏதோ ஒரு அமைச்சர் வந்து ஏதோ அந்த அமைச்சர் டியூட்டி டயத்துலேருந்து அவர் ஏதோ கோயிலுக்கோ எங்கேயோ செல்லும் போது அந்த அமைச்சர்கார் எடுத்துகிட்டு போனோம்னா மறுநாள் அந்த அமைச்சரையே மாற்றினாங்க. நீ எடுத்துகிட்டு போறியா, அது எந்த அமைச்சர்ன்றது எனக்கு சரியாக தெரில. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துச்சுன்னா அவங்க அமைச்சரே மாற்றுவாங்க. இப்போ தாவேக்கால உள்ள அமைச்சர்கள் மேலே நிறைய அமைச்சர்கள் மேலே கேஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அதிமுக அம்மா இருக்கும்போது அம்மா வந்து எந்த ஒரு எம்எல்ஏமே அவங்க விலைக்கு வாங்கலை. இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் வந்து வெளியே போனாங்களே தவிர்த்து அவங்க எந்த எம்எல்ஏக்களும் விலைக்கு வாங்கலை. அப்படி விலைக்கு வெளியே போனாலும் அந்த இடத்துல வந்து அவங்க இன்னொரு கேண்டிடேட் நிற்க வைப்பாங்களே தவிர்த்து வேறு யாரும் அவங்க சேர்க்கலை ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது இது அம்மாவோட ஆட்சி இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது, ஒரு அமைச்சர் மேலே ஏதாவது சின்ன ஒரு விமர்சனம் வந்தால் கூட உடனே அந்த அமைச்சர்
அந்த பதவி விட்டு தூக்கிட்டு வேற அமைச்சர் அந்த இடத்துக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுடைய இது வந்து அம்மா ஆட்சி மாதிரிலாம் இல்லை, அவங்க ஆட்சி வேற. அம்மாச்சி தானே பிரதர் நடக்குது, அம்மாச்சி தான் நடக்குது. எந்த தப்புமே பண்ணாமல் இருந்தால் கூட கைது பண்ணி கூட்டு போக முடியும். நான் சொல்லலாமான்னு தெரியல, இது எதாவது ஆயிடக்கூடாது. அம்மா ஆட்சியில் தான் வந்துட்டு கலைஞர் வந்து எப்படி கைது பண்ணாங்க அப்படின்றது ஊர் அறிஞ்ச விஷயம். நைட்டாக எப்படி கைது பண்ணி கூட்டு போனாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதே பாணியில் தான் நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவரை வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க எது கைது பண்ணாங்கன்றது என்ன உள்நோக்கத்தை கைது பண்ணாங்க நிறைவேற்ற முடியல அவங்களால. ஸோ அது அம்மா பாணியில் தான் நடக்குது. அம்மா என்ன பண்ணாங்க, கலைஞரை கைது பண்ணாங்க, இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் கைதுன்றது பார்த்து பயப்படுற கட்சின்னு அந்த கட்சி கிடையாதுல்ல. கைது சாதாரண விஷயம்தான். அது வந்து அதெல்லாம் பயப்பட அம்மா ஆட்சி தான் நடக்குது. அது மட்டுமா இருக்குது. இன்னைக்கு உள்ளே இருக்க எம்எல்ஏவாக இருக்கட்டும், சட்டமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அவை முன்னவர் தான் வந்து பதில் சொல்லுவார் அப்படின்னு. எதிர்க்கட்சி தலைவருக்கு அவை முன்னவர் யார்? அப்போ நம்ம ஐயா செங்கோட்டையன் தான். ஸோ அப்போ அவங்க வந்து அம்மா ஆட்சி தான் அங்கே நடக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்க தனியாக யார் பிரதர் இருக்கா? சும்மா ரீல்ஸை மட்டும் போட்டால் வந்து சரியாயிருமா? ரீல்ஸ் மட்டும் போட்டால் பார்த்தா அதில் உள்ளே இருக்க எல்லாருமே ஏடிஎம்கே வந்து வந்தவங்க தானே. அவங்க மெஜாரிட்டி காட்டுறப்ப 21 பேர் ஆட்சி மெஜாரிட்டி காட்டினது அவங்க தான். ஸோ அம்மா ஆட்சி தான் அங்கே நடக்குதுன்னு அவங்க நினச்சி சொல்கிறாங்க. அந்த அறிப்பில் தான் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த தைரியமோ அவங்ககிட்ட இருந்த அரசியல் பக்குவமோ அவங்ககிட்டலாம் கிடையாது. அவங்க சில தப்புகள் பண்ணாலும் அவங்க எடுத்த போல்டா முடிவுகள்லாம் நிறையா. அந்த அளவுக்கு போல்டா முடிவுலாம் மோடியா லேடியான்ற கேட்டால் தான் சாதாரண விஷயம் கிடையாது பிரதர். இன்னைக்கு யார் பிரதர் கேட்க முடியுமா? இன்னைக்கு விஜய் கேட்டுருவாரா? பிஜேபி வாய் திறந்துருவாரா? நம்ம இவர் இப்போ இருக்காங்களே பாஜக தலைவராக இருக்காங்களே நயனா நாயந்திரா கேட்டாங்க, திரிசாவை வந்துட்டு விட்டு வெளியே வர சொல்லுங்க, அவங்க எல்லாமே தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க மேலே ஒரு கைது நடவடிக்கை வேணாம், ஒரு கண்டனம். அவங்க விஜய் வந்து வாய் திறக்க வேணாம். அன்னைக்கு எல்லாம் வாய் திறக்க மினிஸ்டராக இருக்கட்டும், எம்எல்ஏக்கள் வாய் கூட திறக்கலையே. ஒரு கண்டனம், ஒரு ட்விட்டர், அவங்க ட்விட்டர் பதிவு எதாவது கூட இருக்குங்களா? எதுவுமே இல்லை. முக ஸ்டாலின் இவர் வந்து நேற்று எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொன்ன ஒரே வார்த்தை வந்து அங்கெல்லாம் வந்து தண்ணி வந்துட்டு தான் சொன்னாங்க. அவங்க அந்த பேரை கூட அவங்க சொல்லலை, அந்த நடிகையோட பேரை கூட அவங்க சொல்லலை. அதுக்கே கைது போன துணிஞ்ச தாவேக்காரனால வந்துட்டு அவன் திரிசாவோட அந்த நடிகையோட பேரவே சொன்னாங்கல்ல. இன்னைக்கு நயனா நாயந்திரன் சார் சொன்னாங்க, சோசியல் மீடியாவில் இருக்காது. ஸோ அவங்களையும் அதை பற்றி கண்டனம், ஒரு வாய் திறக்கிறது, இதே தெரிஞ்சுக்கிறேன் வேணாமா இப்போ யாரும் ஆட்சி நடக்குதுன்னு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டம் மாதிரி இங்கே டிவிக்கும் அவங்களும் மறைமுகமாக கூட்டிடலாம் கிடையாது. நான்லாம் அப்படி சொல்லலை. அப்படி இருக்கும்போது சந்தேகப்படுறேன், அவ்வளோதான். நான் ஏன்னா அவங்க ஆளுங்கள் இவங்களுக்குள்ளே கொண்டு வந்ததுனால அந்த ஏதாவது சொன்னால் அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆட்சி எப்படி நடக்குது? அம்மா ஆட்சிக்கு இதுக்கு ஒன்றுமே சம்மந்தமே இல்லை. அம்மா ஆட்சி எப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கடைசி வரைக்கும் அதில் நிற்பாங்க. இவங்க அந்த மாதிரி நிற்கிற மாதிரி தெரியல. அதாவது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய சூழ்ச்சி வந்து திராவிட கட்சிகள் இருக்க வரைக்கும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆள முடியாதுன்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் வந்து அதிமுகவை அழிச்சிடணும், திமுக வந்து தனிமைப்படுத்தணும், திமுகவுடைய கூட்டணியை வந்து பிரித்து இந்த பக்கம் வந்து தனிமைப்படுத்தப்படணும், திமுக வந்து தமிழ்நாட்டில் ஒரு தனிமையான ஒரு கட்சியை உருவாக்கணும், அதிமுக அழிச்சிடணும். அதிமுகவுக்கு முறையான ஒரு தலைமை இல்லாதனால அந்த கட்சியை அழிச்சிடணும். அதுக்கப்புறமா இவங்க முதுமலை ஏறி நின்று இவங்க சவாரி செஞ்சு நம்ம தமிழ்நாட்டை ஆளணும் தான் அவங்களுடைய கான்செப்ட். அதை வந்து தாவேக்காவுடைய இதை வச்சு அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க.